நாம் வசிக்கும் இந்த பூமியானது ரிவர்ஸில் சுற்றத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? இதற்கு விஞ்ஞானிகள் கொடுக்கும் விளக்கத்தை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாம் வசிக்கும் இந்த பூமியானது தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றும் பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகிறது. ஒருவேளை இது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றினால் என்ன ஆகும் என்று தெரியுமா? இதற்கான விடையை விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பூமி மிகவும் தனித்துவமான ஒன்று. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் பூமியை தவிர வேறு எங்கும் உயிரினங்கள் கிடையாது. விஞ்ஞானிகளும் பல நூற்றாண்டுகளாக விண்வெளியில் உள்ள வேற்று கிரகங்களில் உயிர்களை தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அந்த வகையில் நாம் பார்க்கும் அனைத்து உயிரினங்களும், இந்த உயிரினங்களை உள்ளடக்கிய இந்த பூமியும் ஓர் அதிசயமானது. இந்த அதிசயத்திற்கு பல்வேறு விஷயங்கள் காரணமாக இருக்கின்றன. அதில் முக்கியமானது நம் பூமியின் சுழற்சி. இதற்கு முந்தைய காலங்களில் நம் பூமிதான் மையம் என்றும் நம்மை சுற்றிதான் சூரியன் உட்பட கோள்கள் வலம் வருகிறது என்றும் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் விண்வெளியில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வுகள் இந்த கூற்றை உடைத்து பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்றும், மேலும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் தான் இரவு பகல் உருவாகிறது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது சரி, இந்த சுழற்சியால் பூமிக்கு என்ன பயன் என்று பார்க்கலாம். முதல் பயன், சூரிய ஒளியின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பது. சூரிய ஒளி என்றால் ஒளி மட்டும் கிடையாது, புற ஊதா கதிர்கள் ஆகியவையும் சேர்ந்து வரும். இந்த கதிர்கள் மனிதர்களுக்கு ஆகாது. நம் பூமி சுற்றுவதால் ஒரு பக்கம் பகல் ஒரு பக்கம் இரவு என பூமியில் வெப்பமும் குளிரும் சமநிலையில் இருக்குமா? பூமியின் காலநிலை, பருவமழை, கடல் நீரோட்டம் எல்லாமே இந்த சுழற்சியை மையப்படுத்தி தான் உள்ளது. எனவே பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றினால் கடல் நீரோட்டம் தலைகீழாக மாறும். கடல் நீரோட்டம் என்பது ஒவ்வொரு கண்டத்தின் வெப்பநிலையை நிர்ணயம் செய்கிறது. எனவே பூமி ரிவர்ஸில் சுற்றினால் அட்லாண்டிக் கடலில் நடக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் பசிபிக் கடலில் நடக்கும் என்று ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இது உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஆப்பிரிக்காவின் மலைக்காடுகள் முழுவதும் பாலைவனமாக மாறும். அதே போல அதிக பனிப்பொழிவு இருக்கும் ரஷ்யா இந்தியாவை போல வெப்பமண்டல காடுகளாக மாறும். எனவே அங்கு அதிக அளவில் காடுகள் உருவாகும். அதே போல நம் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்ற வேண்டும் என்றால் முதலில் பூமியின் சுழற்சி நிற்க வேண்டும். சுழற்சி நின்றால்தான் ரிவர்ஸில் சுற்ற முடியும். பூமி தொடர்ந்து சுற்றுவதால் தான் பூமியில் காந்தப்புலம் உருவாகிறது. காந்தப்புலம் தான் சூரியனிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது. அப்படி இருக்கையில் பூமி நின்றுவிட்டால் இந்த காந்தப்புலங்கள் இருக்காது. இப்படி காந்தப்புலம் இல்லை என்றால் உயிர்கள் அழிய தொடங்கிவிடும். அப்படியே மீண்டும் ரிவர்ஸில் பூமி சுற்ற தொடங்கிவிட்டு காந்தப்புலம் மீண்டும் வந்துவிட்டால் கடலில் உள்ள பைட்டோபாக்டீரியாக்களின் எண்ணிக்கை குறைந்து சைனோபாக்டீரியாவின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். பூமியின் அதிக ஆக்சிஜன் தேவையை அமேசான் காடுகள் நிறைவேற்றவில்லை. இந்த பைட்டோபாக்டீரியா தான் நிறைவேற்றுகிறது. ஆனால் இந்த சைனோபாக்டீரியா மேலும் தூய்மையான ஆக்சிஜனை உருவாக்கும். ஆனால் தூய்மையான ஆக்சிஜன் மனிதனின் உயிரை கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பூமி ரிவர்ஸில் சுற்றத் தொடங்கினால் பலவிதமான ஆபத்துகள் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.